Hi viewers, welcome to Tamil Motor Tech. இன்னைக்கு எடுத்திருக்க டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த வண்டி வந்து டிசைர் 2010 மாடல் டீசல் வண்டி. இதுல கஸ்டமரோட கம்ப்ளைண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஜெனரல் சர்வீஸ்க்காக கஸ்டமர் வந்து விடும்போது இதுல நம்ம எல்லா பேராமீட்டர்ஸும் செக் பண்ணி பார்ப்போம். 72 பாயிண்ட்ஸ் செக் அவுட்ஸ் பார்க்கும்போது இந்த வண்டியில இந்த ECM இருக்கு பாத்தீங்களா, இந்த ECM வந்து இந்த கவுல் டாப்ல போய் லாக் பண்ணிருப்பாங்க, போல்ட் போட்டு டைட் பண்ணி வச்சிருப்போம். இந்த கவுல் டாப்ல ஒரு சின்ன ஒரு ட்ரே மாதிரி வரும், அந்த பிளாக் கலர் ட்ரே, அந்த ட்ரே வந்து ஃபுல்லா ரஸ்ட் ஆயிடுச்சு. அந்த ரஸ்ட் ஆனதுனால அந்த ரஸ்ட் தண்ணி வந்து ஆட்டோமேட்டிக்கா ECM குள்ள இறங்கும். அந்த மாதிரி பண்ணுச்சுன்னா ECM ஃபெயிலியர் ஆயிடும். சப்போஸ் அந்த தண்ணி வந்து ரஸ்ட் ஆகி ஃபுல்லா அந்த ECM குள்ள போச்சுன்னா, அது ஆரோ மார்க் காட்டுறேன் பாருங்க, அந்த இடத்துல தான் ரஸ்ட் ஃபார்மேஷன் ஆயிருக்கு. இந்த சைடும் ரைட் சைடா இருக்கு, லெஃப்ட் சைடா இருக்கு. சோ இந்த ரஸ்ட் ஆகிறதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த கவுல் டாப்ல அடைச்சிக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த ட்ரே வந்து ஃபுல்லா ரஸ்ட் ஆயிடும். அந்த ரஸ்ட் ஆகி அந்த தண்ணிலாம் வந்து ECMல ஃபுல்லா இறங்கிச்சுன்னா ECM போயிடும். இதனால ECM மாத்துற மாதிரி இருக்கும். ECM காஸ்ட் என்ன வரும்ன்றது உங்களுக்கே தெரியும். இப்போ ஃபர்ஸ்ட் நான் இந்த கவுல் டாப் கவரை பிரிக்கிறேன். பிரிச்ச உடனே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தெரியும். இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து வைப்பர் லிங்க் இருக்கு பாத்தீங்களா, அந்த லிங்கை லூஸ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இங்க பட்டன்ஸ் எல்லாம் வரும். இந்த பட்டன்ஸ் எல்லாம் நீக்கிட்டு இந்த கவரை வந்து பார்த்து எடுங்க. கிளாஸ் உடையாதபடி கரெக்டா வந்து நீக்கிட்டு எடுத்தீங்கன்னா இது தெரிஞ்சு பாருங்க. இந்த ட்ரே தான் வந்து இந்த வந்து ஒரு பாத்து மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல தண்ணி அப்படியே தேங்கி நிக்கும். அப்படி ஒரு தண்ணி போறதுக்கு மாதிரி ஒரு ப்ரொவிஷனே இல்லை. இந்த இடத்துல தண்ணி நிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா இந்த ரஸ்ட் இந்த ட்ரேல ஃபுல்லா ஃபார்மேஷன் ஆகும். ஸோ இந்த ட்ரே வந்து ஃபுல்லா வரும். ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு 10 சைஸ் போல்ட் போட்டு ஃபுல்லா வந்து லெஃப்ட் சைட்ல இருந்து ரைட் சைடு வரைக்கும் அப்படியே ஒரு ட்ரே மாதிரியே நீட்டா வரும். இந்த ட்ரேவை ரிமூவ் பண்ணிட்டு எடுத்தா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு எந்தெந்த இடத்துல ரஸ்ட் ஆயிருக்குன்றது தெரியும். இந்த ரஸ்ட் வரதுக்கு காரணம் இந்த மாதிரி பேசேஜ் இருக்கு பாத்தீங்களா, இந்த தண்ணி வந்து கவுல் டாப்ல இருந்து ஃபெண்டர் லைனர் வழியா கீழே இறங்காத போது இந்த மாதிரி அடைச்சிட்டு ரஸ்ட் ஃபார்மேஷன் ஆகும். இப்போ ஃபுல்லா இந்த ட்ரேவை கழட்டி எடுத்தாச்சுன்னா இந்த ECM இந்த இடத்துல தான் இந்த பிராக்கெட்ல மவுண்ட் ஆயிருக்காங்க. 4 10 சைஸ் போல்ட் போட்டு இந்த ஒயரிங் பஞ்ச் ஃபுல்லா இது வழியா வரும். இந்த ஒயரிங் ECM ஓட ஒயரிங்கை வந்து கழட்டுறதுக்கு 2 கப்ளர் வரும். இந்த சைடு ஒன்று வரும், லெஃப்ட் சைடு ஒன்று வரும், ரைட் சைடு ஒன்று வரும். ஜஸ்ட் அப்படியே நீக்கிட்டு எடுத்தீங்கன்னா இந்த ஒயரிங் பஞ்ச் இருக்கும். இந்த ஒயரிங் பஞ்சை ஜஸ்ட் அந்த மைனஸ் வச்சு நீக்கி எடுத்தீங்கன்னா இந்த ட்ரேவை ஈஸியா வெளியில எடுத்துடலாம். அவ்வளவுதான். ஸோ இந்த ட்ரே எந்த அளவுக்கு ரஸ்டா இருக்குன்றத பார்த்தா தெரியும். இதுல ஃபுல்லா எடுத்தாச்சுனால இந்த பாடியில ஏதாவது ரஸ்டா இருக்குன்றதும் ஒரு பிசிக்கலா செக் பண்ணிக்கோங்க. ஸோ ECM மவுண்ட் ஆயிருக்குது இந்த ட்ரேல இந்த பிராக்கெட் தான். இந்த பிராக்கெட்டை கழட்டுறதுக்கு 4 10 சைஸ் போல்ட் இருக்கும். இந்த போல்டை லூஸ் பண்ணி எடுத்தாச்சுன்னா இந்த ECM தனியா எடுத்துடலாம் வெளியில. அவ்வளவுதான். இப்ப அந்த பிராக்கெட் வந்து கழட்டி தனியா எடுத்துட்டேன். ஃபுல் ECM எடுக்கல, ஆனா பிராக்கெட் ECM இருக்கு. அந்த ரஸ்ட் பாருங்க தெரியுது, தண்ணி வந்து சென்டர்ல அப்படியே இறங்குது. இந்த மாதிரி இறங்குச்சுன்னா உள்ள ஃபுல்லா ECM குள்ள போயிடுச்சுன்னா ECM போர்டு போயிடும். ECM போர்டு ரெடி பண்ண முடியாது, மாத்தி தான் ஆகணும். இப்போ புது ட்ரேயோட பார்ட் நம்பர் மேல மென்ஷன் பண்ணிருக்கேன் பாருங்க, இதுதான் இந்த ட்ரேயோட பார்ட் நம்பர். பிரைஸ் இந்த மென்ஷன் பண்ணிருக்கேன் இதுலயே. சோ இதை அன்பாக்ஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் வந்து நம்ம மாத்த போறோம், அவ்வளவுதான். இதோட 600 ரூபா தான் இந்த ட்ரேயோட காஸ்ட் விலை. ஜஸ்ட் ஒரு 600 ரூபா ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா இந்த ECM ஆல்மோஸ்ட் நீங்க சேவ் பண்ணலாம். நீங்க இது வந்து மேண்டேட்டரியா செக் பண்ணிக்கோங்க. பழைய வண்டிகளை 2008 மாடல்ல இருந்து 12 மாடல் வரைக்கும் டிசைர்ல கண்டிப்பா இந்த டைப் டிசைராலும் ஸ்விஃப்டாலும் சரி, இந்த வண்டிக்கு டீசல் வண்டிக்கு இந்த ட்ரேல இந்த இடத்துல ECM லொக்கேட் ஆயிருக்கும். இந்த ECM லொக்கேட் ஆயிருக்க இடத்தாண்ட அந்த மாதிரி ரஸ்ட் ஃபார்மேஷன் ஆச்சுன்னா மாத்திடுங்க. இந்த ட்ரேயோட காஸ்ட் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் முதல்ல மென்ஷன் பண்ணிருக்கேன். ஜஸ்ட் ஒரு 600 ருபீஸ் தான். இந்த பழைய ட்ரேவும் புது ட்ரேவும் ஆல்மோஸ்ட் வச்சிருக்கேன். அந்த பாத்து அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, அந்த இடத்துல வந்து கிளீன் பண்ணி செக் பண்ணி பாருங்க. தேவைப்பட்ட கவுல் டாப் வந்து நீங்க கழட்டி பாத்தீங்கன்னாலே தெரியும் அந்த இடத்துல அடைச்சிருந்துன்னா ரஸ்ட் ஃபார்மேஷன் எதுவும் ஆகலன்னா கிளீன் பண்ணிட்டு திருப்பி மாட்டிடுங்க. ரஸ்ட் ஃபார்மேஷன் இருந்துன்னா இந்த மாதிரி மாத்திடுங்க. இப்போ வைப்பர் லிங்க் மட்டும் மாட்டிட்டு எல்லாத்தையும் பிக்ஸ் பண்ணிட்டு வண்டியை ஒரு தடவை ஸ்டார்ட் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து ECMலாம் கழட்டி மாட்டி இருக்குன்றதுனால நம்ம வந்து செக் பண்ணி பார்த்து முடிச்சுட்டு வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா இப்ப இந்த இடத்துல மாற்றம் பாத்தீங்களா, இங்க ஒரு சின்னதா எல்லோ கலர்ல ஒரு லாக் ஒன்று வரும். இந்த சைடு இருக்கு பாருங்க, ரைட் சைட்ல இருக்கு, அதே மாதிரி லெஃப்ட் சைட்ல இருக்கும். இது வந்து இந்த ECM
கப்ளரை மாட்டி லாக் பண்ற அந்த லாக் கிளிப் அதெல்லாம் கரெக்டா மாட்டி முடிச்சுட்டு இப்ப வண்டியை ஒரு தடவை ஸ்டார்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து வைப்பர் கவர்லாம் மாட்டிட்டு லிங்க்லாம் மாட்டிட்டேன்னா நமக்கு ஒரு சேஃப்டி ப்ரிகாஷனுக்காக செக் பண்ணி பார்த்துக்கிறோம். இப்போ நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்த்துட்டேன். சரி, கன்ஃபார்ம் பண்ணதுனால வண்டி வந்து ஸ்டார்டிங் கண்டிஷன் நல்லா இருந்ததுனால இப்போ கவர்லாம் மாட்டிடுறோம். கவர் மாட்டும் போது இந்த லாக் ஆகிற பொசிஷன் கரெக்டா வச்சு மாட்டுங்க. கண்ணாடி எதுவும் டேமேஜ் ஆகாத மாதிரி மாட்டிட்டு வைப்பர் லிங்க் எல்லாம் மாட்டி முடிச்சாச்சுன்னா அவ்வளவுதான், இந்த ஒர்க் முடிஞ்சு போச்சு. ஸோ இப்போ நான் வந்து திருப்பி வண்டி எல்லாத்தையும் மாட்டி முடிச்சுட்டு திருப்பி வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்க்கும்போது வண்டி வந்து நல்லா ஸ்டார்ட் ஆகுது. இது இப்போ ECM கழட்டி மாட்டிருக்கோம், பேட்டரிலாம் கழட்டுறதுனால ஒரு தடவை ஸ்கேன் போட்டு செக் பண்ணிட்டு எல்லாமே கழட்டின பேராமீட்டர்ஸ் வைப்பர்லாம் சரியா ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணி பாருங்க. மேக்சிமம் டீசல் வண்டி 2008 இருந்து 12 மாடலுக்கு இந்த மாதிரி வந்து ரஸ்ட் ஃபார்மேஷன்ஸ் வரும். ஸோ இதை மாத்துறது ஜஸ்ட் ஒரு 600 rupees தான். நீங்க சர்வீஸ் பண்ணும் போதே செக் பண்ணிக்கங்க. இந்த வண்டி வந்து வெறும் ஜெனரல் சர்வீஸ்க்காக வந்த வண்டியில இது செக் பண்ணி நம்ம மாத்திட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் மோட்டோ டெக். உன் வாழ்க்கை உன் கையில்.